எல்லா பழங்களும் கிடைக்கும், எல்லா காய்கறிகள் எல்லாமே கிடைக்கும். இங்கே நம்ம சிக்னல் கிராஸ் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருக்கோம். கேம்பிள் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. கேம்பிள் சந்துன்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ சிக்னல் போட்டாங்க, ரோடு கிராஸ் பண்ணலாம். மாற்றி எம்ஆர்டி நம்ம அடிக்கடி இந்த பஸ்ஸில் பேசஞ்சர் பயணம் பண்ணியிருக்கோம், எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஊரில் ஹேண்டிகேப்ட் அந்த வண்டியோட மேலே ஏறலாம். இந்த வீல் சேர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, வீல் சேர் அக்சசபிள். சிங்கப்பூரில் பஸ்ஸில் நம்ம நடந்தும் ஏறலாம், வீல் சேரும் ஏறலாம். நம்ம பார்த்தோன்னா பிளாட்ஃபார்ம்லேருந்து அப்படியே பக்கத்துலேயே இருக்கும். இந்த தரை பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ஊரில் ஸ்பீடு பிரேக்கே கிடையாது. தரையோட தரையாக அப்படியே ஒரு அடி தான் கேப் இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா வீல் சேர் வந்து ஈஸியாக அக்சசபிள் பண்ணலாம். அதனால தான் இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சிங்கப்பூரில் பஸ்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி தான் இருக்கும். ஜன்னல் திறக்கவே முடியாது எங்கேயுமே. ஸோ நம்ம ஊரில் இருக்க மாதிரி இங்கே உள்ளே செல்லும் மாதிரி வெளியே செல்லும் அப்படி இருக்கும். அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணவும் முடியும். இது 2 மாடி பஸ்ஸு, இது 1 மாடி பஸ்ஸு. அங்கே தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இங்கே ஸ்மோக் பண்ணலாம். இது பப்ளிக் பிளேஸ் தான். சொன்னால் இங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி முன்னாடி ஒரு அண்ணா ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. நமக்கு எதுக்கு ஊர் உண்டு, நம்ம அமைதியாக போவோம். நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேக்கா மாலை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். எல்லா இடத்தையுமே போலீஸ் இருப்பாங்க, செக்யூரிட்டி எல்லா இடத்தையுமே இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே வந்து நிற்பாங்க. கீழே ஃபுல்லாக ஃபுட் கார்னர்ஸ் எல்லாமே இருக்கும். கீழே ஃபுல்லாக சாப்பாட்டு கடை, சாப்பிட்ற இடம் எல்லாமே இருக்கும். இங்கே அந்த காலத்தில் எப்படி வியாபாரம் செஞ்சாங்க, வணிகம் செஞ்சாங்க அப்படின்றதுக்கான புகைப்படம் தான் இது. தேக்கா மாலுக்கு உள்ளார இந்த மாதிரி அங்கங்கே கற்பனை ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருப்பாங்க. நல்லா அழகாக இருக்கும். அந்த காலத்தில் எப்படிலாம் வணிகம் செஞ்சாங்க, அந்த காலத்தில் எப்படிலாம் வியாபாரம் செஞ்சாங்க, இதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி நம்ம வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் போட்டிருப்பாங்க. பிஃபோர் இந்த இடம் எப்படி இருந்துச்சு, இப்போ ஆஃப்டர் இப்போ எப்படி இருக்குது, எல்லாமே ஃபுல்லாக டேபிள்ஸ்லாம் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே மாற்றிருக்காங்க. நார்மலாக இந்த வாஷ் பேஷன் கூட அந்த கை கழுவுற இடத்துலேருந்து வராண்டா ஃபுல்லாக டைல்ஸு, இந்த மாதிரி எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் மேம்பட்டுக்கிட்டே வராங்க அப்படின்றத உணர்த்துற மாதிரி இந்த ஓவியங்கள் எல்லாமே இருக்குது. அந்த காலத்தில் இந்த மாதிரி வேடிக்கை நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும்ல, இந்த பாம்பு மகடி ஊதி பாம்பு காமிக்கிறது, அடுத்து இந்த மாதிரி மூட்டையாக மூட்டையில் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து விற்கிறது, அதுக்கடுத்து இந்த மாதிரி கூண்டு கட்டி விற்கிறது. நம்ம ஊரில் இப்பயும் பார்க்கலாம். அந்த உப்பு பொரிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதே மாதிரி தான் அப்படியே ஒரு பொட்டலம் போட்டு கொடுப்பாங்க. அதை பார்க்கும்போதே ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போல்லாம் எங்கே அப்படி சாப்பிட்றோம். இந்த மாதிரி ஒரு கூட்டம், செம பெரிய கூட்டம் இருக்கும். என்னென்னு பார்த்தா உள்ளார குரலி வித்தை காட்டுற மாதிரி இந்த பாம்பு கீரிக்கு சண்டை விடுறது நான் பார்த்ததே கிடையாது, கேள்விப்பட்டிருக்கேன் அவ்வளோதான். பாம்புக்கு இந்த கீரிக்கு சண்டை விடுவாங்கள்ல, அதெல்லாம் நினைவூட்டுற வகையில் இங்கே அந்த ஓவியங்கள்லாம் இருக்குது. அந்த காலத்தில் இப்படிலாம் இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. அடுத்து இந்த எடை போடுவோம், தராசுகள் பார்த்தோன்னா நமக்கே தெரியும். அடுத்து இந்த பால் வியாபாரம் பண்ணுறது நம்ம சைக்கிளில் பார்ப்போம் அந்த காலத்தில். இப்போது சில பேர் பண்ணுறாங்க. எல்லாருமே பாக்கெட் பாலுக்கு மாறிக்கிட்டு தானே இருக்கும். இந்த மாதிரி வியாபாரத்தை எல்லாத்தையும் நினைவுபடுத்துகிற விதமாக தான் இங்கே இந்த கற்பனை ஓவியங்கள் எல்லாமே வரைஞ்சிருக்காங்க. இங்கே வந்து ஃபுல்லாக சாப்பாடு கடை எல்லாமே இருக்கும். இன்றைக்கி புதன்கிழமைங்கிறதுனால கூட்டம் கம்மியாக இருக்குது. மற்ற நாள்லாம் கூட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். வடை, பஜ்ஜி, போண்டா, சமோசா எல்லாமே இருக்கும் எல்லா இடத்தையுமே. அடுத்து இது இறால் வடை. கிளாஸில் இருக்கிறதுனால ஒழுங்காக தெரியலை, வேறு கடையில் பார்க்கலாம். கடல வடை, போண்டா, கீரை வடை, பூரி, சட்னி. இப்போ பார்த்தீங்களா மீன் கறி, புட்டு சாப்பிடுவோம் அது மாதிரி. இந்த போலீஸ்கார் ஹேண்ட் கன்னோட நிற்கிறாரு. இங்கேயும் நிறைய பேர் நிற்கிறாங்க. அவங்களுக்கு பசிக்கும்ல, அவங்களும் சாப்பிடணும்ல.